நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம் 198ஆம் பகுதி 40 சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரங்களின் பெயர்கள். ஜீவாத்மாவுக்கு பரிசுத்தி ஏற்படுவதற்காக 40 சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சொன்னேன். அவை கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம், குருகுலவாசத்தில் செய்ய வேண்டிய பிராஜாபத்தியம் முதலிய 4 வேத விரதங்கள். அது முடிந்ததும் செய்கிற ஸ்நானம், பிறகு விவாகம், அதன்பின் கிரகஸ்தன் செய்ய வேண்டிய 5 நித்திய கர்மாக்களாகிய பஞ்சமகா யஜ்ஞங்கள். ஆக இதுவரை மொத்தம் 19. இதோடு கிரகஸ்தன் செய்ய வேண்டிய பாக யஜ்ஞங்கள் 7, ஹவிர் யஜ்ஞங்கள் 7, சோம யஜ்ஞங்கள் 7. ஆக யஜ்ஞங்கள் 21 சம்ஸ்காரங்களே. 19 கூட்டல் 21 40 சம்ஸ்காரம். அஷ்டகை, அன்வஷ்டகை, ஸ்தாலீபாகம், பார்வணம், ஸ்ராவணி, ஆக்ரஹாயணி, சைத்ரி, ஆஸ்வயுஜி என்ற 7 பாக யஜ்ஞங்கள். அக்னியாதானம், அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ணமாசம், ஆக்ரயணம், சாதுர்மாஸ்யம், நிரூட சுபந்தம், சௌத்ராமணி என்ற 7 ஹவிர் யஜ்ஞங்கள். அக்னிஷ்டோமம், அத்யக்னிஷ்டோமம், உக்தியம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், அப்தோர்யாமம் என்னும் 7 சோம யஜ்ஞங்கள். 40 சம்ஸ்காரங்களில் தினந்தோறும் பண்ண வேண்டியவை சில இருக்கின்றன. சில காலங்களில் பண்ண வேண்டியவை, ஆயுளில் ஒரு தரம் பண்ண வேண்டியவை சில. இவைகளுக்குள் ஒவ்வொரு கிரகஸ்தனும் நன்றாக தெரிந்து கொண்டு தினமும் செய்ய வேண்டிய முக்கியமான சம்ஸ்காரங்கள் பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்ற 5. மந்திரம் இல்லாமல் வெறுமே செய்யும் காரியத்தை விட மந்திரத்தை சொல்லி செய்வதே அதிக நன்மை தரவல்லது. இப்படி மந்திரபூர்வமாக காரியம் பண்ணுவதே சம்ஸ்காரம் ஆகிறது. கிரகஸ்தன் தினந்தோறும் செய்ய வேண்டிய பஞ்சமகா யஜ்ஞத்தில் சோஷியல் சர்வீஸ், சமூக சேவை என்பது மந்திரபூர்வ சம்ஸ்காரம் ஆகிறது. பஞ்சமகா யஜ்ஞங்கள் பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்பவை. வேதம் ஓதுவது என்ற அத்தியனமே பிரம்ம யஜ்ஞம். யாகமும் பூஜையும் தேவ யஜ்ஞம். தர்ப்பணம் பித்ரு யஜ்ஞம். விருந்தோம்பல் மனுஷ்ய யஜ்ஞம். ஜீவஜந்துக்களுக்கெல்லாம் பலி போடுவது பூத யஜ்ஞம். இவை போலவே ஔபாசனம், அக்னிஹோத்திரம் 2 தினசரி செய்வது. ஔபாசனம் என்பது 40 சம்ஸ்காரத்தில் உள்ள 7 பாக யஜ்ஞங்களில் சேராத ஒரு பாக யஜ்ஞம். அக்னிஹோத்திரம் என்பது 7 ஹவிர் யஜ்ஞங்களில் ஒன்று. தர்சபூர்ண மாசம் என்ற இன்னொரு ஹவிர் யஜ்ஞம் 15 நாட்களுக்கு ஒரு முறை செய்வது. மற்ற 5 ஹவிர் யஜ்ஞங்களையும் 7 சோம யஜ்ஞங்களையும் வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஆயுசில் ஒரே ஒரு தடவையாவது செய்ய வேண்டும். கஷ்டமான சோமயாகங்களை ஜன்மாவில் ஒரு முறை பண்ணினால் போதும் என்று கருணையோடு வைத்திருக்கிறார்கள். மாசந்தோறும் பண்ண வேண்டிய பார்வணி சிரார்த்தமும் பிரதமைகளில் செய்யும் ஸ்தாலி பாகமும் தவிர மற்ற 5 பாக யஜ்ஞங்களும் வருஷத்துக்கு ஒரு முறைதான். இதையே வேறு விதமாக வகுத்து சொன்னால் பஞ்சமகா யஜ்ஞம் என்ற 5 அக்னிஹோத்திரமும் ஔபாசனமும் ஆக 7 தினசரி செய்வது. தர்ஷபூர்ண மாசம் பக்ஷம் ஒரு முறை, ஸ்தாலீபாகமும் பக்ஷம் ஒரு முறை, பார்வணி மாசாந்திரம். 40 உள்ள மற்ற யஜ்ஞங்கள் சம்வத்சரத்துக்கு ஒரு தரமோ ஜென்மத்தில் ஒரு முறையோ பண்ண வேண்டியவை. ஒரு போகம் விளையும் நிலங்களில் அறுப்பறுக்கிறது வருஷத்துக்கு ஒரு தரம். முப்போகம் விளைந்தால் 4 மாதத்துக்கு ஒரு தரம் அறுப்பு. சில பயிருக்கு ஜலம் தினந்தோறும் பாய்ச்ச வேண்டும். சிலவற்றுக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் பாய்ச்ச வேண்டும். இவைகள் எல்லாமே சம்ஸ்காரங்கள் தான். ஆனாலும் இவைகளுக்குள் வித்தியாசம் இருக்கிறது. அவைகளை போன்றவைதான் மனுஷனுக்கான சம்ஸ்காரங்களும். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.